நாங்கள் SLSS புக்கில் இருக்கிற செக்ஷன் 5 ஆன்டி-அலர்ஜிக் அண்ட் மெடிசின்ஸ் யூஸ்ட் இன் அனஃபைலக்சிஸ். இந்த பாட்டில் அனஃபைலக்சிஸில் பாவிக்கிற ட்ரக்ஸை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அட்ரினலின், ஹைட்ரோகோர்டிசான், பிரெட்னிசலோன். இது ரெண்டும் ஸ்டெராய்ட்ஸ், ஹைட்ரோகோர்டிசானும் பிரெட்னிசலோனும். இப்போ அனஃபைலக்சிஸ் ஷாக்குன்னா என்ன? Anaphylaxis shock வந்து ஒரு occurs when a person is exposed to an allergen causing a severe life-threatening allergic response. இது ஒரு அலர்ஜிக்கான கண்டிஷன், உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிவியரான ஒரு கண்டிஷன். Reaction occurs within a minute or more rarely up to a few hours after exposure. ஒரு சாப்பாடு ஒன்று நாங்கள் உட்கொள்கிற ஒரு 2-3 நிமிஷங்கள்லேயே அனஃபைலாக்சிஸ் வர இயலும், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் லேட்டாகவே கூட வர இயலும். இந்த அனஃபைலாக்சிஸில் வந்து காமனான ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஆஞ்சியோடிமா, கால்கள் வீங்கி போகும், ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா சுவாசப்பை குழாய்கள் வந்து சின்னதாகும், அதனால கிடைச்சிற ஆக்சிஜன் அளவு குறையும். வெசோடைலேஷன், இது வந்து குருதி குழாய்கள் விரிவடைந்ததை காட்டுற. குருதி குழாய்கள் விரிவடைந்ததால என்ன நடக்க வேண்டாம், ஹைப்போடென்ஷன் வரையணும். மற்ற வந்து ரேஷஸ் கூட வர இயலும். இந்த அனஃபைலாக்சிஸில் வந்து நாங்கள் பாவிக்கிற இந்த அட்ரினலின், ஹைட்ரோகோர்டிசான், மற்றது ஆன்டிஹிஸ்டமின்ஸ், பிரெட்னிசலோன், இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான் ஒரு பாக்ஸ் ஒன்றில் SLSS புக்கில் வந்து போட்டிருக்கிறேன். அதை பற்றி தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த அட்ரினலின் என்ன செய்யறதால ரிவர்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஹிஸ்டமின் அண்ட் acting on adrenoceptor. வெசோ டைலேஷன் வரும் தானே அனஃபைலாக்சிஸ்ல, இது வந்து வெசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் உண்டாக்கும். மற்ற பீட்டா அட்ரினோசெப்டர்ல தொழிற்பட்டு ப்ரோங்கோ டைலேஷனும் உண்டாக்கும். அப்போ கிடைக்கிற ஆக்சிஜன் அளவு சரியா இருக்கும். சரியா? மற்றது இந்த அட்ரினல் வந்து அம்பியூல்ஸ்ல தான் இருக்கும். சரியா? அது வந்து 1 மில்லிகிராம் அட்ரினலினை கொண்டிருக்கும் 1 மில்லி லிட்டர்ல. சரியா? இப்போ குளுக்கோகான் may be useful for adrenaline resistant anaphylaxis in patient on beta blockers. பீட்டா பிளாக்கர்ஸ் பாவிக்கிற அட்ரினலினுக்கு ரெசிஸ்டன்டான அனஃபைலாக்சிஸ்ல வந்து நாங்கள் குளுக்கோகான் பாவிக்கிறோம். மற்ற வந்து administer intramuscularly to anterolateral aspect of the thigh. தொடையில தான் இன்ட்ராமஸ்குலரா நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறோம், நாட் பட்டர். சரியா? Subcutaneously administration is not recommended in acute anaphylaxis. இந்த சப்கியூட்டனியஸா அட்மினிஸ்டர் பண்ணியலும், ஆனால் அக்யூட்டான அனஃபைலாக்சிஸ்ல வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. Can be given through clothing in emergency. உடுத்திக்கிற உடுப்பு மேலுக்கானே குயிக்காக இந்த இன்ஜெக்ஷனை எமர்ஜென்சி நேரத்தில் யூஸ் பண்ணுறோம். Store adrenaline in dark, cool place. Be aware of the expiry date and make sure to have new stocks of the medicine. A period of observation in hospitalization is required if adrenaline is given outside hospital. Patient may need additional doses of adrenaline and other medicines. Adrenaline கொடுக்கக்குள்ள நாங்கள் அந்த பேஷண்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ண வேணும். சரியா? இப்போ அந்த டோஸை பார்த்து கொண்டதால இன்ட்ராமஸ்குலர் ஓ சப்கியூட்டனியஸ் இன்ஜெக்ஷன் வந்து 1/1000 அட்ரினலின் இன்ஜெக்ஷன். மற்ற ஸ்லோ இன்ட்ராவீனியஸ் இன்ஜெக்ஷன்ல 1/10,000 அட்ரினலின் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது 2 மெத்தட்ல யூஸ் பண்ணிடலாம், அதை நாங்கள் பார்க்கோம். சரியா? மற்ற ஹைட்ரோகோர்டிசான் வந்து யூஸ் பண்ணுறது, அதுவும் ஸ்லோ இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். பிரெட்னிசலோன் வந்து இது வந்து ப்ரீஃப் பீரியடுக்கு கொடுக்குற அக்யூட் அலர்ஜிக் ரியாக்ஷன் தான், அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு தான் கொடுக்குறேன். மற்றது இதுவும் வந்து இதுவும் இன்ஜெக்ஷன் மூலமாக அனஃபைலாக்சிஸில் நாங்கள் கொடுக்குறோம். ஷார்ட் டேர்மில் வந்து அலர்ஜியில் வந்து ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணிய பை மவுத். சரியா? டோஸ் வந்து 10 to 20 மில்லிகிராம் டெய்லி சிங்கிள் டோஸ். இந்த மார்னிங் தான் எடுக்கிற பிரெட்னிசலோன் கோர்டிகோஸ்டீராய்டு தானே, அது நைட்டில் எடுக்கிறதால வந்து நைட்டில் எடுக்கிறது இல்லை பொதுவாக. சிவியர் அலர்ஜியில் வந்து 60 மில்லிகிராம் எடுக்கிறேன், ஆனால் ஷார்ட் டேர்ம். சரியா?
5 to 10 டேஸுக்கு நாங்கள் எடுக்கிற 60 மில்லிகிராம் சிவியரான கண்டிஷனில். இப்போ வந்து சொல்லிக்கிற இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அனஃபைலாக்சிஸ். அட்ரினலின் வந்து ஒரு சிம்பத்தோமிமெட்டிக். சரியா? யாருக்கு இன்னொரு பேர் தான் எஃபினெஃப்ரின். மற்றது இதை வந்து நான் ஷோர்ட்டாக பாயிண்ட்ஸ் ஃபார்மில் விளங்கப்படுத்துகிறேன். சரியா? ஸ்டெப்ஸ் டு மேனேஜ் அனஃபைலாக்சிஸ். அனஃபைலாக்சிஸில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கிவ் அட்ரினலின், இன்ஜெக்ட் அட்ரினலின் 0.5 milliliter ஆஃப் 1:1000 இன்ட்டு அவுட் த டைம் மசில். தொடையில தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இட் ஒர்க்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் கேன் பி கிவன் ஈவன் த்ரூ க்ளோத்திங் இன் எமர்ஜென்சி. இப்போ ஒருத்தருக்கு எகைன் தேவைப்பட்டால் நாங்கள் எகைன் 5 minutesல நாங்கள் வந்து அட்ரினலினை இன்ஜெக்ட் பண்ணணும். இஃப் பர்சன் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், இந்த அட்ரினலின் கொடுத்தும் பேஷண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைனால நாங்கள் கொடுக்குற அட்ரினலின் ஸ்லோ த்ரூ அ வெயின் இன்ட்ராவீனஸில் கொடுக்குறேன். சரியா? அது எத்தனை? 1:10,000 சொல்யூஷன் 5 milliliter கொடுக்குறேன் ஓவர் 5 minutes. 5 minutesக்கு நாங்கள் இதை வந்து அட்ரினலினை மெதுவாக கொடுக்க போகிறேன் இன்ட்ராவீனஸ். சரியா? இதில் கொடுக்குற டோஸ் அளவு 500 மைக்ரோகிராம்ஸ் அட்ரினலின்டா. இங்கே நாங்கள் 500 மைக்ரோகிராம் அட்ரினலின் தான் கொடுக்குறேன். ஆனால்